பிறந்த பொண்ணோட அக்காங்க, பெரியம்மா பொண்ணு. நான் நேற்றிருந்து இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து என் தங்கச்சிக்காக நான் சௌமியா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி தகவல் கேட்ட உடனேயே நான் சௌமியா ஹாஸ்பிட்டல் பறந்து போயிட்டேன். ஆனால் அவங்க இந்த மாதிரி ஆனதுலேருந்து எங்களுக்கு எந்த தகவலுமே கொடுக்கவே இல்லைங்க. அவங்களே எல்லாமே என் தங்கச்சி தூக்கு மாட்டிட்டா, அவங்க வரதட்சணை கொடுமைனாலேயே என் தங்கச்சி சூசைட் பண்ணிட்டா. கல்யாணம் மூச்சு 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷத்தில் ஒரு நாளும் கூட நிம்மதியாக பொழைக்கல. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நாளும் கூட எங்கள் வீட்டுக்கோ சொந்த பந்தத்துக்கோ யார் வீட்டுக்கும் அனுப்பவே இல்லை. எங்கள் நம்பர் எல்லாத்தையும் பிளாக்ல போட்டு வச்சிருக்கிறான் அந்த ஆள். அதே மாதிரி மாமியார் 100 பவுன் கேட்டாங்க. 100 பவுன் கேட்டதில் 75 பவுன் போட்டோம். இன்னும் போடலைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை டார்ச்சர் பண்ணி அணுவாக சித்திரப்பதை பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இன்னைக்கு அவளுக்கு பார்த்தீங்கன்னா 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த நிலைமை என்ன ஆகுதுன்னே தெரியலைங்க, கேள்விக்குறியா இருக்குது. அதே மாதிரி எங்க சித்திக்கு ஒரே பொண்ணு, அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு எங்க சித்தப்பாவையும் எங்க சித்தி யாரு பாப்பாங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்குதுங்க. இன்னைக்கு கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேற யாருக்குமே நடக்கவே கூடாதுங்க சொல்றேன். அதுக்கு தக்க தண்டனை எடுத்து அவங்க 2 பேர்த்தையும் அவங்க குடும்பத்தையவே அவங்க ஸ்டேஷன்ல ஏற்றி வாழ்நாள் முழுவதும் ஜெயிலையே அவங்க கிடந்தே அவங்க வாழ்க்கை முடியணுங்க. கல்யாணம் மூச்சா பிடிச்சி வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த பிள்ளைய சாவே அடிச்சிட்டாங்க. வரதட்சணை கொடுமை பேசி அந்த பிள்ளைய சாவே அடிச்சிட்டாங்க. ஒரு நாள் நிம்மதியா இல்லைங்க இந்த பிள்ளை. ஆனால் காமிச்சிக்கவே மாட்டான், பேசவே மாட்டான். யாராச்சும் கிட்ட பேசுகிற அரசு வீட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு கேளுங்க, அவங்க சொந்த பந்த வீட்டுக்கே போயிருக்கிறாங்களான்னு கேளுங்க, எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க.